Praise the Lord. 43 පරිච්ඡේදය යසායාගේ පොතේ எசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம். යසායා 43 පරිච්ඡේදී 43ஆம் அதிகாரம். ඔබ පළවෙනි පදය කියවන්න. முதலாம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஈஸ்ரேல் then அசன். இஸ்ரேல் இப்போது கேளுங்கள். ஈஸ்ரேல் வரும் ஹரி தடப்ராய. இஸ்ரேல்கள் மிகவும் கடினமானவர்கள். அவர்கள் சொன்னால் சொன்னது. ඕන් සමග දෙවියන් වහන්සේ ඉන්නවා. அவர்களோடு தேவன் இருக்கிறார். ඕන් සමග දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරනවා. அவர்களோடு தேவன் கிரியை செய்கிறார். ඕන් යේසුස් වහන්සේව පිළි නොගත්තත් அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் බයිබලය ඕන් විශ්වාස කරනවා. அவர்கள் வேதத்தை விசுவாசிக்கிறார்கள். యేసుமே ඕන් ශක්තිමත්ව විශ්වාස කරනවා. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் வல்லமையாய் கர்த்தரை விசுவாசித்தார்கள். ඕන් සමහර විට මේ දේවල් විශ්වාස කරන දේවල්. அவர்கள் சில காரியங்களை விசுவாசிக்கிறார்கள். ඉතින් தேவ வචනේ ඕන් ගැන කියනවා. கர்த்தருடைய வார்த்தை அவர்களை குறித்து சொல்லுகிறது. ஈஸ்ரேல் then අසන්න. இஸ்ரேல் இப்போது கேளுங்கள். දැන් අහන්න. இப்போது கேளுங்கள். එතනමේ நாளை அல்ல, අනිදා නෙමෙයි. நாளை அன்று அல்ல. මම ඊට ඉස්සර එහෙම හොඳට ජීවත් වුණා කියන එක නෙමෙයි. நான் இதற்கு முன்பாக நன்றாக வாழ்ந்தேன் என்பதல்ல. හොඳට කරා සේවය කරා හොඳට හිටියා හොඳට ගායනා කරා හොඳට ප්‍රශංසා කරා හොඳට දුන්නා හොඳට කල්පනා කරන එක නෙමෙයි. நான் முன்பு நன்றாக ஊழியம் செய்தேன், பாடினேன், நன்றாக கொடுத்தேன் என்பதல்ல. දැන් இப்போது කාලය පෙළමිලා තියෙන්නේ. காலம் பிறந்திருக்கிறது. ඇයි දෙවියන් වහන්සේ ඔබව තෝරාගත්තේ නැත්නම් කැඳවගත්තේ? ඇයි මව් කුසේදී ඔබ සෑදුවේ කියන එක? ஏன் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்? ஏன் தாயின் கருவிலே உங்களை உருவாக்கினார்? ඔබ නිකන් ඔබට ඕන විදිහට මට ඕන විදිහට ජීවත් වෙන්න නෙමෙයි. எங்களுக்கு வேண்டிய விதமாக நாங்கள் வாழ்வதற்கு அல்ல. ඔබට ගැලවුම් කාර්යයක් ඉන්නවා. உங்களுக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். ඔබට මිදුම් කාර්යයක් ඉන්නවා. ஒரு மீட்பர் இருக்கிறார். ඔබව සාදපු පුද්ගලෙක් ඉන්නවා. உங்களை உருவாக்கிய ஒருவர் இருக்கிறார். ඔබට ඥානය, බුද්ධිය, ප්‍රඥාව, දැනුම, ගැලවීම දුන්නු කෙනෙක් ඉන්නවා. உங்களுக்கு அறிவு, ஞானம், புத்தி, ரட்சிப்பை கொடுத்த ஒருவர் இருக்கிறார். ඔබ කුණු ගොඩේ කසල ගොඩේ තෝරගත්තු කෙනෙක් ඉන්නවා. உங்களை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து உயர்த்தி கொண்ட ஒருவர் இருக்கிறார். පාපය වෙනුවෙන් කල්වාරි කුරුසේ பூஜා වෙච්ච කෙනෙක් ඉන්නවා. உங்களுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலே பலியான ஒருவர் இருக்கிறார். රෝගේ වෙනුවෙන් කසපාර ලැබපු කෙනෙක් ඉන්නවා. உங்களுடைய நோய்க்காக கசேரிகள் பெற்ற ஒருவர் இருக்கிறார். අකරමං කරන්නේ නැතුව නැවත ඇවිල්ලා ඔබ කොයි අන්දමේ ජීවත් නැවත ස්වර්ගයට ගෙනියන්නට ඒ ස්ථානෙ ගිහලා පිළියෙල කරලා ඔබට ස්ථානය පිළියෙල කරලා නැවත එනවා කියන බලාපොරොත්තුවක් ඇති දෙවි කෙනෙක් ඉන්නවා. உங்களுக்கு மீண்டுமாக வந்து உங்களை அழைத்து சென்று உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ඔබව අකරමං නොකරන ස්වාමීන් වහන්සේ කෙනෙක් ඉන්නවා. உங்களை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார். ඒ දෙවියන් වහන්සේ කියනවා, அந்த தேவன் சொல்லுகிறார், දැන් කාලය පෙළඹිලා තියෙන්නේ. இதோ காலம் சமீபமாய் இருக்கிறது. ඔබ කාලය අකාලයට පාවිච්චි කරපු නිසා நீங்கள் அநேக நேரம் காலத்தை கவனியாமல் விட்டதினால் දෙවියන් වහන්සේ තබන්න ඕන තැනක නෙවෙයි ඔබ වෙන තැනක ඉන්නේ. தேவன் வைக்க வேண்டிய இடத்தில் அல்ல, வேறொரு இடத்தில் இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ තබන්න ඕන ස්ථානෙක නෑ අපි කවුරුත්. தேவன் வைக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் யாரும் இல்லை. දෙවියන් වහන්සේ සලකන්න ඕන තැනක අපි නෑ. தேவன் கவனிக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இல்லை. ඇයි? ஏன்? අපි අසනවා අඩුයි. நாங்கள் கேட்பது குறைவு, කතා කරනවා වැඩි. கதைப்பது அதிகம். අපේ කතාවේ ඇති පළක් නැහැ. எங்களுடைய பேச்சிலே பலன் இல்லை. අපි කතාව ඇති අපි කොච්චර කතාව දෙතුවක් වැඩක් වෙන්නේත් නෑ. நாங்கள் எவ்வளவு கதைகளை திரிதவிருந்தாலும் வேலை இல்லை. හැබැයි දෙවියන් වහන්සේගේ සැලසුම තියෙනවා. ஆனாலும் கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. ප්‍රශ්නේ ගැන ඔබ කනසල් වෙන්න එපා. உங்களுடைய பிரச்சனை குறித்து கலங்க வேண்டாம். ඔබට ප්‍රශ්නේ ඇයි දන්නවද? உங்களுக்கு பிரச்சனை ஏன் தெரியுமா? ඒ ප්‍රශ්න වෙලාවේදී ඔබ මිනිසුන්ට සවන් දෙනවා, දෙවියන් වහන්සේ සවන් දෙන්නේ නැහැ. அந்த பிரச்சனையின் போது நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்காமல் மனிதர்களுக்கு செவி கொடுக்கிறீர்கள். ඒ නිසා දෙවියන් වහන්සේ
කියන්නේ ඔබ සෑදූ දෙවි කෙනෙක්. தேவன் சொல்கிறார் அவர் உங்களை உருவாக்கினவர் ඔබ என்று, මවපු දෙවි කෙනෙක්. உங்களை படைத்தவர், ඔබව කැඳවගත්තු දෙවි කෙනෙක්. உங்களை அழைத்த தேவன், ඔබට උපකාර කරන දෙවි කෙනෙක්. உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். ඉතින් ඒ වූ දෙවි කෙනෙක්ට තියෙනවා සැලසුමක්. அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ප්‍රශ්නයක්, කරදරයක්, කම්කටොළු, රෝගයක්, අසනීපයක් මොකක් කර අපේ ජීවිතේට අපේ මනසට දැනුණාම අපි අහන්නේ නෑ ඇයි ස්වාමිනී මේ ප්‍රශ්න මට සිද්ධ වුනේ? நாங்கள் ஒரு பிரச்சனை, துன்பம், கஷ்டம் எங்களுடைய வாழ்க்கைக்கு வரும்போது நாங்கள் கேட்பதில்லை, ஏன் கர்த்தாவே இது எனக்கு நேர்ந்தது என்று. ගියොත් නම් අම්මලාගෙන් අහන ඇයි මාව මැරුවේ? එදාම මරලා ඩස්බින් එකට දාන්න තිබුණානේ. එදා දැම්මම මේ වගේ කරදරයක් නැහැ කියලා අහන දරුවොත් ඉන්නවා. கோபம் வந்து ஏன் என்னை படைத்தீர்கள், அன்றே கொலை செய்து என்னை டஸ்ட்பின்ல போட்டிருக்கலாம் என்று கோபத்தோடு கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். හැබැයි ඔබ තේරුම් ගත්තා නම් ஆனால் நீங்கள் அதை விளங்கிக் கொண்டால் මානසික එන්න ප්‍රථමයෙන් මාව සාදලා තියෙනවා. தாயின் கருவிற்கு வருவதற்கு முன்பதாக என்னை உருவாக்கி இருக்கிறார். මාව කුසේදී මවලා අඩගස්සලා තියෙනවා. என்னை கருவிலே என்னை தயாரித்திருக்கிறார். ඇයි ස්වාමී? ஏன் கர்த்தாவே? මිනිසුන්ට ඔබ ගැන තේරුමක් නැහැ වෙන්න පුළුවන්. மனிதர்களுக்கு உங்களை குறித்த ஒரு விளக்கம் இல்லாமல் இருக்கலாம். කාර්යයට ඔබ ගැන තේරුමක් නැහැ වෙන්න පුළුවන්. உங்களுடைய குடும்பத்தாருக்கு உங்களை குறித்த விளக்கம் இல்லாமல் இருக்கலாம். රස්සාවල් කරන තැන ඔබ ගැන තේරුමක් නැහැ වෙන්න நீங்கள் පුළුවන්. தொழில் செய்கிற இடத்துல உங்களை குறித்து விளக்கம் இல்லாமல் இருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේගේ තේරුමක් තිබෙනවා. ஆனாலும் கர்த்தரிடத்தில் ஒரு விளக்கம் இருக்கிறது. අනස්සල් වෙන්න එපා. கலங்க வேண்டாம், කනගාටු වෙන්න එපා. துக்கப்பட வேண்டாம், අමනාප වෙන්න එපා. கோபப்பட කැත வேண்டாம், වචන පාවිච්චි කරන්න එපා. கெட்ட வார்த்தைகளை பேச නරක වචන வேண்டாம், පාවිච්චි කරන්න එපා. கெட்ட வார்த்தைகளை பேச ඒවා வேண்டாம், සිතන්නත් එපා. அவற்றை நினைக்கவும் මෙනෙහි வேண்டாம், කරන්නත් එපා. அவற்றை தியானிக்கவும் ඔබ வேண்டாம். දන්නවද කවදාරි මම දේශනා කරන දේ මා ඉදිරියේ කවදාරි එනවා. ஒரு நாள் போது பிரசங்கிக்கிற காரியம் அவர் முன்னிலையில் வந்து நிற்கும். මම මොනවද කතා කරන්නේ වීඩියෝ කියනවා වගේ එනවා. போது என்ன பேசுகிறார் என்பது அந்த வீடியோவை காண்பிக்கப்படுவது මම போல මොනවද வரும். කරන්නේ අනුන්ට සභාවට දරුවන්ට භාර්යාවට මොනවද කරන්නේ ඒ ඔක්කොම රීල් එක වගේ එනවා. அங்கு போது இப்ப சபைக்கு குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார் என்பது அங்கு අගේ காட்டப்படும். අසල්වාසීන්ට මොනවද කරන්න කියලා වෙනවා. அங்கு அயல்வருக்கு எதை செய்கிறார் என்பது காட்டப்படும். ඉතා ප්‍රවේශමෙන් ඉන්න. மிகவும் கவனமாயிருங்கள், ඉතා ප්‍රවේශමෙන් ඉන්න. மிக கவனமாயிருங்கள். ඒ නිසා ஆகவே ඔබට ඔබව මවපු දෙවි කෙනෙකුට සලස්මක් තියෙනවා. உங்களை படைத்த தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. තේරෙනවද? විලංගුවදා. ඒ සලස්ම මොකක්ද කියලා අපි තේරුම් ගන්න. அந்த திட்டம் என்ன என்று நாங்கள் விளங்கிக் கொள்வதில்லை. තේරෙනවද? ඒ සලස්ම කුමක්ද? அந்த திட்டம் என்ன, තේරුම් ගන්න. அதை விளங்கிக் கொள்வதில்லை. ඒකක් අය ඉගෙන ගත්තොත් මොකද්ද වෙන්නේ කියලා දන්නේ නැතුව දැන් මේ මොනවාද 10 පාස් 8 පාස් 3 පාස් 1 පාස් කියලා மகதிமா கடாக்கப்பல் வேணா அநாகத்தே. சிலர் கல்வி கட்டதின் அருமை தெரியாமல் நாங்கள் இடையிலே சில வகுப்புகளை கற்றுவிட்டு அதை இடை விலகி விடுகிறார்கள். அதை நிறைவு செய்யுங்கள். அது கடினமா இருக்கலாம். திருமண வாழ்க்கையை முடிவு செய்யுங்கள். குடும்ப வாழ்க்கையை முடிவு செய்யுங்கள். அந்த வியாபாரத்தை முடித்து தான் செய்யும் காரியத்தின் முடிவை இடையிலே நிறுத்திவிட்டு தன் தலையிலே அங்கே நெருப்பெடுத்து வாழ முயற்சிக்க வேண்டாம். இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே அங்கே நெருப்பு பிடித்து வாழ்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே ஏன் தெரியுமா? இவரிடத்திலே விசாரிப்பதில்லை. இவரிடத்திலே நாங்கள் விசாரிப்பதில்லை. ஆகவே இப்போதாவது கேளுங்கள். இப்போதாவது மூளை விளங்குவதற்கு இடம் கொடுங்கள். இப்போதாவது ஆவிக்குரிய ரீதியிலே சரியாக செல்லுங்கள். இப்போது கேட்காவது கற்றுக்கொள்ளுங்கள். இப்போதாவது ஜெபம் பண்ண ஆயத்தமாகுங்கள். நீங்கள் ஒரு பிரச்சனை வந்தால் மனிதத்தில் அல்ல தேவனிடத்திலே கேளுங்கள். ஏனும் நீ தயாரித்து இந்த பாத்திரம் உடைந்தது? ஏன் கர்த்தாவே? ஏன் உடைந்தது? ஏன் உடைந்தது? ஏன் விழுந்தது? அவரிடத்திலே கேளுங்கள். கேளுங்கள். அதிலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாள் சென்ற வாரத்திலே திருமண நாள் அல்லது ஒரு நத்தார் நாளா இருக்கும்.
போதர் ஒரு கோப்பை பிடித்தார். ඒක ඇතුලේ තියෙන hot වතුර. அதுக்குள்ளே சுடுநீர் இருந்தது. හරි මම මේම අල්ලපුවාම போதர் அதை பிடித்ததும் කෝප්පේ අඬුව කැඩිලා තිබුණා. அந்த பிடி அங்கே உடைந்திருந்தது. ඒ වතුර මගේ ඇඟට වැක්කුණා. போதருடைய உடலிலே அது ஊற்றப்பட்டது. පිච්චිලා ගියා. அது சுட்டு போனது. හොඳට මතක තියාගන්න. நன்றாக ஞாபகத்தில் ඒ සාදලා තියෙන මනුෂ්‍ය හරියට ඒක සාදලා තියෙනවා නම් அதை தயாரித்த மனிதன் அதை சரியாக செய்திருந்தார். හරියට ගම් දාලා අලවලා තියෙනවා නම් சரியாக அந்த கம்மை போட்டு ஒட்டியிருந்தால் එහෙම වෙන්නේ නැහැ. அப்படி நடந்திருக்காது. ඒ නිසා ඔබවයි මාවයි හරියට සාදලා තියෙන්නේ. ஆனால் உங்களையும் என்னையும் சரியாக හරියට உருவாக்கப்பட்டிருக்கிறது. සාදලා තියෙන්නේ. சரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. කැඩුණු බිඳුණු සිත් මම සුළු කරන්නේ නැහැ. அவர் சொல்ற உடைந்த நொறுங்குண்ட உள்ளங்களை நான் කැඩුණු சிறுமைப்படுத்தவில்லை. බිඳුණු සිත් මම ආකදාන්නේ නැහැ. உடைந்த நொறுங்குண்ட உள்ளங்களை புறம்பே தள்ளுவதில்லை. අපේ සිත කැඩුනත් අපේ පවුල් කැඩුනත් කීකරු නැහැ. ஆனாலும் எங்கள் உள்ளம் உடைந்தாலும் குடும்பம் உடைந்தாலும் நாங்கள் கீழ்ப்படிவதில்லை. අපිට කරදරයක් ආවත් යටත් වෙන්නේ නැහැ. எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எங்களை தாழ்த்துவதில்லை. වර්ෂාව ආවත් மழை வந்தாலும் මොනවාද කුඩේ අරයන්නේ. நாங்கள் குடையை கொண்டு செல்வதில்லை. අම්මා කිව්ව තෙල් ටික ගාපන් ඔළුවට බං ඔළුව බලපන් ඉදෙන්ට යනවා කියලා ආන්නේ නැහැ. කරුණ කාලේ යනවා. தலையில எண்ணெய் வை முடி நரைத்து விடும் என்று தாய் சொன்னாலும் அதை கேட்பதில்லை. භාර්යාව කිව්ව තාන්න පුරුෂයා කිව්ව තාන්නේ. மனைவி சொன்னாலும் கேட்பதில்லை, கணவன் சொன்னாலும் கேட்பதில்லை. ඔබ ඉතුරු වෙලා තිබෙන දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය නිසා. நீங்கள் மிஞ்சி இருப்பது கர்த்தருடைய அன்பின் நிமித்தமாக. ඉතුරු වෙලා තිබෙන දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය නිසා. நீங்கள் மிகுந்திருப்பது கர்த்தருடைய அன்பினாலே. දෙවියන් වහන්සේගේ ආන්න. கர்த்தரிடத்திலே கேளுங்கள். ස්වාමීනි කිසි ප්‍රයෝජනයක් නැතුව මම මේ මින්දද බාව ගැඳෙව්වේ. எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நான் இப்படி இருப்பதற்காகவா என்னை කිසි அழைத்தீர்? ප්‍රයෝජනයක් නැතුව මේ මින්දද මාව කැඳෙව්වේ. எந்த பிரயோஜனம் இல்லாமல் இப்படி இருப்பதற்காக என்னை அழைத்தீரா? ස්වාමිනී கர்த்தாவே, දැන් මම අසන්න කැමති මගේ කන් විවෘත කරන්න කැමති. நான் கேட்பதற்கு விரும்புகிறேன், என் செவிகளை திறக்க விரும்புகிறேன். බලන්න ඊළ තුන්වෙනි පදේ කියනවා 3ஆம் வசனம் சொல்லுகிறது, මා විසින් තෝරගත්තේ බය නොවන්න. நான் தெரிந்து கொண்டேன், நீ பயப்படாதே. පිපාස ඇත්තා කරේ වතුරද වියලිය භූමිය කරේ ජලධාරාද වගුරුවන් වෙමි. தாகமுள்ள மேல் நீரையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். එන්නද පිපාස ඇති අයට அங்கே தாகம் இருக்கிறவர்களுக்கு දෙවියන් වහන්සේ සලකනවා. தேவன் கவனிக்கிறார். හොඳට මතක තියාගන්න. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். උන්වහන්සේ පිපාස ඇති අයට அவர் தாகம் உள்ளவர்களுக்கு උන්වහන්සේ සලකන දෙවි කෙනෙක්. அவர் கவனிக்கிற தேவனாக අසන්න இருக்கிறார். ඕනේ කියලා යටත් වෙන්න ඕනේ කියලා කීකරු වෙන්න ඕනේ කියලා අවනත වෙන්න ඕනමයි මම දේව දරුවෙක් නිසා කීකරු වෙන්න ඕනමයි අවනත වෙන්න ඕනමයි කියලා හිතනවා නම් நாங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாக நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும் என்று நாங்கள் நினைப்போமானால் දෙවියන් වහන්සේ ලොකු සැලසුමක් තියෙනවා. கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. අපි අසන්නේ. நாங்கள் கேட்பதில்லை. අපි අසන්නේ නේ වාක් වෙලාවට. நாங்கள் அநேக நேரத்தில் கேட்பதில்லை. අපි දැකපු දෙයට අපි මනස යොමු කරනවා. நாங்கள் கண்டதை குறித்து எங்களுடைய உள்ளத்தை செலுத்துகிறோம். ඒසන ලැස්සන ஆகவே இந்த கால வேளையிலே සිතේ යාඥා කරා. உள்ளத்திலே ஜெபம் பண்ணுங்கள். ස්වාමිනී கர்த்தாவே, ඇයි මාව මැව්වේ? ஏன் என்னை படைத்தீர்? ඇයි මාව තෝරගත්තේ? ஏன் என்னை தெரிந்து கொண்டீர்? ඇයි මාව ස්වාමිනී ඔබ වහන්සේ නම කියලා ආරාධනා කරේ? ஏன் என்னை பெயர் சொல்லி அழைத்தீர்? ඇයි ස්වාමිනී ஏன் கர்த்தாவே, මගේ වේදනාව පේන්නේ නැද්ද? என்னுடைய வேதனை உமக்கு தெரியவில்லையா? මගේ දුක පේන්නේ නැද්ද? என்னுடைய துக்கம் உமக்கு මගේ தெரியவில்லையா? තුවාල පේන්නේ නැද්ද? என்னுடைய காயங்களை நீ காணவில்லையா? ටිකක් අසන්න දෙවියන් වහන්සේගේ. தேவனிடத்திலே கேளுங்கள். හරිද? අහන්න දෙවියන් වහන්සේගෙන්. தேவனிடத்திலே கேளுங்கள். උන්වහන්සේ ඔබට උත්තර දෙයි. அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ නිසා ගින්දරට ගිය මිනිස්සු ඉන්නවා. தேவன் நிமித்தமாக அக்கினிக்குள் கடந்து சென்றவர்கள் இருக்கிறார்கள். ඒ ජයගැර තිබෙනවා. ஆனாலும் ஜெயம் ඇයි கொண்டிருக்கிறார்கள். ඔබට ජය නැත්තේ? ஏன் உங்களுக்கு ஜெயம் இல்லை? ඇයි ඔබට ජය නැත්තේ? ஏன் உங்களுக்கு ஜெயம் ඔබ இல்லை? දන්නා දානියෙල් කියන මනුෂ්‍යයා தானியேல் என்கிறதான மனிதன் රටේ ප්‍රශ්නයක් වුණාම நாட்டிலே ஒரு பிரச்சனை வந்தது. ඔව් යුදෙව්වක් නිසා அவர் ஒரு யூதேயனாய் இருந்தபடியால் என்ன செய்தார்? දොර ඇරලා තියලා ඒ පැත්තට වෙලා යාඥා කළා. அவர் கதவை திறந்து அந்த புறமாய் திரும்பி இருந்து ஜெபம் பண்ணினார். ආගන්ද තියෙන දේ තමයි දෙවියන් වහන්සේගේ සැලසුම.
ஜெயம் பெறுவது தான் கர்த்தருடைய திட்டம். ඒ නිසා ஆகவே කොහොමද අපි ජය ගන්නේ කියලා බලන්න යනවා. நாங்கள் எப்படி ஜெயம் பெறுவது என்று பார்க்க போகிறோம். ඔබට අභියෝගයක් තිබෙනවාමයි. உங்களுக்கு ஒரு சவால் இருக்கிறது. හැම කෙනෙකුට අභියෝගයක් තියෙනවා. எல்லோருக்கும் ஒரு சவால் இருக்கிறது. ඒ අභියෝගයක් නැත්නම් ආත්මික ජීවිතයක් නැහැ. சவால் இல்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. අභියෝගයක් නැත්නම් ආත්මික ජීවිතයක් නැහැ. சவால் இல்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. ගෙදර අභියෝගයක් තියෙනවා. வீட்டில் ஒரு சவால் இருக்கிறது. අසල්වාසික අභියෝගයක් තියෙනවා. அயலவர்களிடத்திலே சவால் இருக்கிறது. බස් එක යනකොට அபியோகයක් තියෙනවා. பஸ்ஸில் போகும்போது சவால் இருக்கிறது. පොළේ යනකොට අභියෝගයක් තියෙනවා. அங்கு வெளியில் போகும்போது சவால் இருக்கிறது. හැමතැනම තියෙනවා. எல்லா இடத்திலும் இருக்கிறது. අපිට ජය ගන්න බැරි වුණාම நாங்கள் ஜெயம் கொள்ள முடியாத අපි போது බොරු කියනවා. நாங்கள் பொய் சொல்லுகிறோம். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? එක්තරා දුප්පත් දරුවෙක් හිටියා. ஒரு ஏழை பிள்ளை இருந்தார். දුප්පත් දරුවා ජය ගන්න නම් ஒரு ஏழை பிள்ளை ஜெயம் பெற வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? දුප්පත් දරුවෙක් ජය ගන්න නම් මොනවද ඕනේ? ஒரு ஏழை பிள்ளை ஜெயம் பெற வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? මොනවද අවශ්‍ය? என்ன தேவை? දුප්පත් අහිංසක ஒரு ஏழை பிள்ளை ஒன்று ඉන්න අයට ජය ගන්න නම් මොනවද ඕනේ? அவர் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு என்ன தேவை? මොනවද ඕනේ? என்ன தேவை? සල්ලි பணம். එන என்ன வேண்டும்? මොකද්ද? என்ன வேண்டும்? මේ ලෝකේ දේවල් නෙමෙයි. இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல. දෙවියන්ගේ මනසේ තිබෙන දේවල් ඔබ ජය ගන්න සිතන්න ඕනේ. தேவனுடைய மனதில் உள்ள காரியங்களை குறித்து ஜெயம் கொள்ள நினைக்க வேண்டும். අපි හරවගමු. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். පළවෙනි සාමුවේල් 1 சாமுவேல் 17 වෙනි පරිච්ඡේදයට. 17ஆம் அதிகாரத்தில் දෙවියන් වහන්සේ ඇයි ඔබව මැව්වේ? தேவன் ஏன் உங்களை படைத்தார்? ඇයි දෙවියන් වහන්සේ මාව කැඳෙව්වේ? ஏன் தேவன் என்னை அழைத்தார்? අහන්න ඔබේ හදවතින්. உங்கள் உள்ளத்திலே ඔබ கேளுங்கள். දුප්පත් වෙන්නවත්, දිනුදු වෙන්නවත්, ඔබ හොරෙක් වෙන්නවත්, ඔබ කාලකන්ණියෙක් වෙන්නවත්, ඔබ නූගත් වෙන්නවත් නෙමෙයි. நீங்கள் ஏழையா இருக்கவோ தரித்திரனா இருக்கவோ நீங்கள் படிப்பறிவில்லாதவரா இருப்பதற்காகவோ அல்ல. ඔබ දෙවියන් වහන්සේ හොන්ත දෙයකට මවලා තියෙන්නේ. தேவன் உங்களை நல்ல ஒரு காரியத்துக்காக படைத்திருக்கிறார். රජවරුන්ට බැරිද ඔබ තුලින් කරව ගන්නයි බලාපොරොත්තු වෙන්නේ. ராஜாக்களால் முடியாத காரியங்களை உங்களை குறித்து செய்வதற்கு தேவன் எதிர்பார்க்கிறார். ඒකයි සමන් දෙන්න ඕනි. அதற்காகவே நாங்கள் செவி கொடுக்க අපි හරියට வேண்டும். සමන් දුන්නොත් நாங்கள் சரியாக செவிமடுத்தால் හරි දේ ලැබෙනවා. சரியானது අපි கிடைக்கும். වැරදි දෙයට සමන් දුන්නොත් பிழையானதை වැරදි செவிமடுத்தால் දේ හිමි වෙනවා. பிழையானது உரித்தாகும். ඒ නිසා ஆகவே දෙවියන් වහන්සේ ඊසාසින් දැන් ඔබ මම මවලා තියෙන මං කියන දේ ආන්න. தேவன் சொல்ல இஸ்ரவேல் ஜனங்களை நான் உன்னை படைத்திருப்பது நான் சொல்வதை செய்வதற்கு. තේනවද? දෙවියන් වහන්සේ දැනගත්තා කියලා අපිට හං වෙන්න ඕද නැහැ. தேவனை அறிந்து கொண்டோம் என்று எங்களுக்கு கொம்பு வர வேண்டியதில்லை. අපි හැම දෙයකින්ම நாங்கள் எல்லாவற்றிலேயும் ජය ගන්න නම් ஜெயம் பெற வேண்டும் என்றால், දුක්ඛයෙන් ජය ගන්න නම් ஏழ்மையிலிருந்து ஜெயம் கொள்ள வேண்டும் එහෙම என்றால், නැත්නම් උසස් තැන් ලැබෙන්න ඕන නම් உயர்வுகள் கிடைக்க வேண்டும் என்றால், එහෙම නැත්නම් තම දියුණු වෙන්න ඕන නම් அல்லது நாங்கள் முன்னேற வேண்டும் என்றால் මොනවද අවශ්‍ය? என்ன தேவை? දේව දරුවන්ට මොනවද අවශ්‍ය? தேவ பிள்ளைகளுக்கு என்ன தேவை? මොනවද ඕනි? என்ன வேண்டும்? මොනවද අවශ්‍ය? என்ன தேவை? අවශ්‍ය නැත්නම් ඉල්ල ගන්න. தேவை இல்லை என்றால் பெற்றுக்கொள்ளுங்கள். සවන් දීම. செவிமடுத்தல். තේරෙනවද? සවන් දීම. செவிமடுத்தல். හොඳට සවන් දුන්නොත් நன்றாக செவிமடுத்தால் ඔබට ඒකෙන් බෙදා ගන්න පුළුවන් හොඳ නරක දෙක. அதிலே நீங்கள் நல்லது சரியானது பிழையானது என்று பிரித்துக் கொள்ள முடியும். භක්තියෙන් ඇති වැඩක් නැහැ. பக்தியிலே வேலை இல்லை. සවන් දීම. செவிமடுத்தல். දෙකක් ක්‍රියාවට දැමීම. இரண்டாவது அது கிரியையிலே போடுவது. හසන දේ ක්‍රියාවට දාන්නේ නැහැ නේ. நாங்கள் அநேக நேரங்களில் கேட்பதை கிரியையிலே ඔබ செய்வதில்லை. ක්‍රියාවට දැම්මේ නැත්නම් මතක තියාගන්න අනතුරුමයි. நீங்கள் அதை கிரியையிலே போடாவிட்டால் அது ஆபத்தானது. ආමෙන්. ඔබ අසන දේ ක්‍රියාවට දැම්ම අසන දේ හොඳයි. අසන දේ ක්‍රියාවට දැම්මේ නැත්නම් අනතුරුමයි. நாங்கள் கேட்பதை நாங்கள் கிரியைகளே போடாவிட்டால் அது ஆபத்தானதாகிவிடும். අසන දේ ක්‍රියාවට දාන්න ඉගෙන ගන්න. கேட்பதை செயற்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். දුප්පත් ළමෙක් තුලින් මොනවද කරන්න පුළුවන්? ஒரு ஏழை பிள்ளையினூடாக என்ன செய்ய முடியும்?
තේරෙනවද? කවදද ඔබ කට වහන්නේ? එදාට තමයි ස්වර්ගයේ කට අරින්නේ. நீங்கள் எப்போது வாயை மூடுவீர்களோ அப்போது தான் பரலோகத்தின் கதவு திறக்கப்படும். හරිද? ඔබ කවදද කට වහන්නේ? நீங்கள் எப்போது வாயை மூடுவீர்கள் ස්වර්ග දොර අරින්නේ එදාටයි. அன்று தான் பரலோக கதவு திறக்கப்படும். ඒක දිව්‍ය රහසක්. அது திவ்ய ரகசியமா இருக்கிறது. කියවන ඒ දොර වැහෙනවා. நீங்கள் அதை சொல்லிக் கொண்டு வாயிலை புலம்பிக் கொண்டு இருந்தால் அந்த கதவு மூடப்படும். තේරෙනවද? விளங்குகிறதா? ස්ටොප් කරන්න දැන් ආන්න. அதை நிறுத்திவிட்டு கத்திரத்திலே கேளுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබ සෑදුවේ තෝරගත්තේ. ஏன் தேவன் எங்களை உருவாக்கினார் தெரிந்து கொண்டார். අපි කියමු 17 වෙනි පරිච්ඡේදය 46 වෙනි පදය. நாங்கள் வாசிப்போம் 1 சாமுவேல் 17 அதிகாரம் 46 வசனம். අද දවසේ ස්වාමීන් වහන්සේ තා මට අතට පාවා දෙසේක. මම තඩගස්සා තාගේ කිස අපානවා වේස්පොළොවේ සේනාවේ මලකඳ අද දවසේ ආකාශයේ පක්ෂීකද පොළොවේ වනමුණියකද දෙන්නේ. එසේ ඊශ්‍රායල් කෙරේ දෙවියන් ඉන්න බව පොළොවේ සියල්ලන්ම දැනගන්නවා ඇත. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவன் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். බලන්න මේ දුප්පත් ළමයා තුලින් இந்த ஏழை மகனுக்கூடாக ළමයි 6 දෙනෙක් ඒ තාත්තට அந்த தகப்பனுக்கு 6 பிள்ளைகள். රස්සාවක් නැහැ. ஒரு தொழில் இல்லை. හරිද? හරි හොඳ තත්ත්වය හොඳ ගෙවල් නැහැ. நல்ல ஒரு வீடு வசதிகள் இல்லை. තාත්තා ඇවිල්ලා බැටළුව බලාගත්තේ. அந்த தகப்பன் வந்து மாடுகளை மேய்த்தார், மந்தைகளை மேய்த்தார். එතකොට උගන්වන්න සල්ලි නැහැ. அவர்களுக்கு படிப்பிப்பதற்கு பணம் இல்லை. හොඳ හොඳ දේවල් ගන්න සල්ලි නැහැ. நல்லவற்றை பெற்றுக் கொள்வதற்கு பணம் இல்லை. ඒ නිසා උංගා දුක් විඳ පවුලක්. ஆகவே அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். දෙවියන් වහන්සේ කොයි මාර්ගයද අරන් යන්නේ ඒකට කැමති වෙන්න යටත් වෙන්න. தேவன் எந்த வழியிலே நடப்பிக்கிறாரோ அதற்கு விரும்புங்கள், உங்களை தாழ்த்துங்கள். ඔබට ඉහළින් දෙවියන් වහන්සේ හොඳ දේවල් හිතනවා. உங்களுக்கு மேலாக கர்த்தர் நல்லதை நினைக்கிறார். එන ඒකට කී කරවන්න. அதற்கு கீழ்ப்படியுங்கள். ඉතින් මොනවද උනේ? என்ன நடந்தது? මේ පවුලේ බාලයා இந்த குடும்பத்திலே இளைய மகன் ඔගේ ඉදිරිය හිටියා. அவர் வீட்டிலே இருந்தார். තේරෙනවද කියනදේ? මොකුත් விளங்குகிறதா? බෑ. அவருக்கு ஒன்றும் முடியாது. මේ දරු තාත්තට උගන්වන්න විදියකුත් නැහැ. அந்த தகப்பனால் அவருக்கு கற்பிக்க முடியவில்லை. මොකුත් බෑ. ஒன்றும் முடியாது. තාත්තගේ බැටළුව බලාගත්තා. அந்த தகப்பனுடைய மந்தைகளை மேய்த்தார். ඔබ කොච්චර යටත් වෙනවද? நீங்கள் எவ்வளவு உங்களை தாழ்த்துகிறீர்களோ කොච්චරකට දෙවියන් වහන්සේ අපි ඔසවනවා. அவ்வளவாக தேவன் எங்களை உயர்த்துவார். ආමෙන්. ஆமென். හොඳට මතක තියාගන්න. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் ක්‍රිස්තියානි கொள்ளுங்கள். ජීවිතේ ලෝකයට වඩා වෙනස්. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலகத்தாரை பார்க்கணும் வேறானது. ලෝකයන කොච්චර හොඳට මසල්ස් තියෙන ගාගන්න කුණුහරුප කියන අරග කරන මේක කරන අයට උත්තර තැනක් තියෙනවා. அங்கு உலகத்தார் என்றால் சண்டையிடுகிற கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவருக்கு நல்ல இடம் இருக்கிறது. හොඳ ඩෝප් එක දාන්න நல்ல மதுபானத்தில் இருப்பவர்கள், நல்ல மசல்ஸ் இருப்பவர்கள், මණි වගේ හොඳට මාකට ඉන්න மணியானனை போல் தடிப்பமாக ඒ இருப்பவர்கள், වගේ අයට හොඳ තැනක් තියෙනවා. அப்படிப்பட்டவருக்கு நல்ல இடம் இருக்கிறது. වෙනමගෙනද விளங்குகிறதா? ඉපත් අයට පොඩක් අමාරු. அங்கே ஏழைகளுக்கு மிகவும் கடினம். හැබැයි මේ කොළුවා ஆனாலும் இந்த තාත්තගේ වචනේ ආක දැම්මේ නෑ. தகப்பனாருடைய வார்த்தையை புறக்கணிக்கவில்லை. තාත්තගේ වචනේ ආක දැම්මේ නෑ. தகப்பனாருடைய வார்த்தையை புறக்கணிக்கவில்லை. තාත්තගේ වචනේ ආක දැම්මේ නෑ. தகப்பனுடைய வார்த்தையை புறக்கணிக்கவில்லை. අවදාකවත් ආක දැම්මේ නෑ. ஒரு நாளும் அவர் புறக்கணிக்கவில்லை. අරවන්න ඉතේ උපදේශ நாங்கள் திருப்பிக் கொள்வோம் நீதிமொழிகள். හිතෝපදේශයේ පොඩ්ඩක් ඉන්න.
අයි අපිට ප්‍රශ්න ඇති වෙන්නේ ஏன் எங்களுக்கு பிரச்சனை உருவாகிறது අයි අපිට කරදර ඇති වෙන්නේ ஏன் பிரச்சனைகள் வருகிறது අයි අපිට උගාක් දේවල් වලට මූණ පාන්න සිද්ධ වෙන්නේ நாங்கள் ஏன் அநேக காரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது බයිබලයේ කියනවා வேதம் சொல்கிறது උපදේශේ நீதிமொழிகள் අපි ඒවා වැඩි ගණන් ගන්න නැති නිසායි நாங்கள் அவற்றை கவனியாதிருக்கிறபடியினால் අපි වැඩි ඒවට යොමු කරන්නේ නැහැ அவற்றை குறித்து நாங்கள் கவனம் செலுத்துவதில்லை ඒ නිසා අපේ ජීවිතවලට ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே ප්‍රශ්න වැඩිපුර දවසින් දවස වැඩි වෙනවා நாளுக்கு நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை அதிகரித்து கொண்டு දවසින් දවස போகிறது අපේ ජීවිතේට ප්‍රශ්න වැඩි වෙනවා நாளுக்கு நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை அதிகரிக்கிறது මොකද දන්නවද என்ன தெரியுமா අපි දේශකයන්ගේ වචනයට සවන් දෙන්න நாங்கள் மேய்ப்பருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை ඔය වගේ දැන් මේක කරන්න කිව්වොත් ඒකට කී කරුනේ இதை செய்யுங்கள் என்றால் அதற்கு கீழ்ப்படிவில்லை මේක කරන්න කිව්වොත් ඒකට අපි යටත් වෙන්නේ නැහැ இதை செய்யுங்கள் என்றால் அதற்கு நாங்கள் எங்களை අපි கீழ்ப்படிவதில்லை අපට ඕන විදිහට ජීවත් වෙන්න எங்களுக்கு வேண்டிய விதமாய் வாழுகிறோம் ප්‍රශ්නේ පැමිණීමට හේතුව அதுவே பிரச்சனை வருவதற்கு காரணமாக இருக்கிறது ஆனால் මේ දාවිත් කියන දුප්පත් කොල්ලා இந்த தாவீது என்கிற ஏழை மகன் හරිද ඔව් පියාට සවන් දුන්නා அவன் தகப்பனுக்கு செவி கொடுத்தான் පියා කිව්වා தகப்பன் கூறினார் "ගිහිල්ලා මගේ බැටළුව බලා ගන්න போய் என் மந்தைகளை மேய் ඔව් ගිහිල්ලා ඒ වැඩේ කරා හරියට அவன் அதை சரியாக செய்தான் ඔබට දුන් වගකීම හරියට කරන්න உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை சரியாக செய்தார் මොනවා හරි වගකීමක් දුන්නා නම් ඒක 100ට 200ක් කරන්න දෙවියන් වහන්සේ ඉන්න තැනේ ඔබ උසස් කරනවා ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தால் அதை சரியாக செய்யும் போது கர்த்தர் அவங்களை உயர்த்துவார் දෙවියන් වහන්සේගේ අතේ තිබෙන්නේ கர்த்தர் கரத்திலே இருக்கிறது ඊළඟට அடுத்ததாக දවසක් ஒரு நாள் දානියෙල් කොච්චර වැඩ තිබුණා දාවිද් කොච්චර වැඩ තිබුණා தாவீதுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் දවසක් ஒரு நாள் සාමුኤල් ගිහලා ආලේප කරන්න ඕන அங்கு போதற்கு அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும் ආලේප කරන්න මොවිටියේ නෑ அங்கு அபிஷேகம் பண்ணும் போது அவர் இருக்கவில்லை ආලේප කරන්න මොවිටියේ නෑ அபிஷேகம் பண்ண அவர் இருக்கவில்லை තේරෙනවද ඔව් ආලේප කරනකොට කැලේ அவர் அபிஷேகம் பண்ணும் போது அவன் காட்டில் ආශිර්වාද ලබන හැමෝම ඉන්න ඕනේ ஆசீர்வாதம் பெரும் இடத்தில் அனைவரும் இருக்க வேண்டும் එහෙනම් ඊට පස්සේ සාමුኤල් එව කොම්බලගේ දරුවෝ அங்கே சாமுவேல் கேட்கிறார் எங்கே உங்களுடைய மற்ற பிள்ளைகள் තව එකෙක් ඉන්නවා කැලේ இன்னும் ஒருவர் அங்கே காட்டிலே இருக்கிறார் ඔබේ දරුවන් හොයලා බලන්න කෝකද කැලේ ඉන්නේ உங்களுடைய பிள்ளைகளை தேடி பாருங்கள் யார் காட்டில் இருப்பது කෝකද මාමාර්ගේ ඉන්නේ எங்கே வழியிலே இருக்கிறார் කෝකද බස් ස්ටෑන්ඩ් එකේ ඉන්නේ எந்த மகன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறார் කෝකද මග අතරමඟ ඉන්නේ எந்த மகன் இடைநடுவில் இருக்கிறார் දෙමව්පියන්ගේ වගකීම් හොයලා බලන්න பெற்றோருடைய பொறுப்பு அதை தேடி பார்ப்பது හොයන්න නැතුව යමක් කරන්න යන්න එපා அதை தேடி பார்க்காமல் ஒன்றும் செய்ய வேண்டாம் අර ඒ තාත්තා හොයනවා කැලේ ගිහිල්ලා அங்கே தகப்பன் காட்டிலே தேடுகிறார் මේ එන්න ගෙදර அந்த மகனை வீட்டுக்கு வரும்படியாய் சொல்கிறார் තාත්තගේ අඬට ඒ වගේ සවන් දුන්නා அவர் தகப்பனுடைய சத்தத்துக்கு அவ்வளவாய் கீழ்ப்படிந்தார் උසස්කම් වෙන්න உயர்வுகள் கிடைப்பதற்கு ජේසුස් වහන්සේට පියෙක් ඉන්නවා இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பன் இருக்கிறார் ඒ පියා කියන ඒ දේ තමයි ඔව් කරේ அந்த தகப்பன் சொல்லுகிற அந்த காரியத்தை தான் அவர் செய்தார் ඒක තමයි අපිට බයිබලේ උගන්වන්නේ அதைத்தான் வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது ඒකයි ස්වාමීන් වහන්සේගේ යාඥාව කියා දෙන්නේ அதுதான் இயேசு கிறிஸ்து ஜெபத்திலே சொல்லிக் கொடுக்கிறார் ස්වර්ගයේ වැඩ සිටින මාගේ පියාණනි ඔබගේ කැමැත්ත ස්වර්ගයෙන් පොළොව වේවා பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தகப்பனே உம்முடைய சித்தம் பூமியிலும் நடப்பதாக තේරෙනවද விளங்குகிறதா උන්වහන්සේට පියෙක් ඉන්නවා அவருக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் ඒ නිසා ஆகவே මේ දාවී இந்த தாவீது මොනවද කරන්නේ என்ன செய்கிறார் ආවේ බාලයා அங்கே குடும்பத்தில் இளையவர் අද මම එකයි බාල අයගෙන යාඥා කරේ දෙවෙනියා තුන්වෙනියාගෙන යාඥා කරේ එකයි ஆகவே தன் போதகர் இளையவர்களை குறித்தும் இரண்டாவது மூன்றாவதவர்களை குறித்தும் போதகர் ஜெபம் பண்ணினார் කොතනදෝ වැරදිලා உங்களுக்கு எங்கேயோ தவறு இருக்கிறது කොතනදෝ වැරදිලා உங்களுக்கு எங்கேயோ தவறு இருக்கிறது too late නෑ இன்னும் தாமதம் இல்லை දැන් සවන් දෙන්න இப்போது செவி கொடுங்கள் දැන් හරියට අඩගස්වා ගන්න කොතනද කියලා எந்த இடத்துல என்று அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள்
මොන රැකියාවත් ඒවා බාර දීලා ගෙදර ආවා. அங்கே தாவீதுக்கு என்ன பொறுப்பு இருந்தாலும் அதை ஒப்படைத்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். මොනවටද? எதற்காக? ආලේපය ලබන්න. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு. ආලේපය ලබන්න. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு. අත්‍යවශ්‍යයි. அபிஷேகம் அத்தியாவசியமானது. ආලේපය පියාට දෙන්න බෑ. அபிஷேகத்தை உங்கள் தகப்பனுக்கு கொடுக்க ආලේපය முடியாது. අම්මට දෙන්න බෑ. அம்மாவால் அதை கொடுக்க முடியாது. ආලේපය පුරුෂයාට දෙන්න බෑ. கணவனுக்கு அபிஷேகத்தை கொடுக்க ආලේපය முடியாது. පාරේ ඉස්කෝලේ ගුරුවරයාට දෙන්න அந்த බෑ. பாடசாலை ஆசிரியருக்கு அபிஷேகத்தை கொடுக்க முடியாது. போலீஸ் நிலையத்திற்கு ආලේපය முடியாது. දොස්තරට දෙන්න බෑ. வைத்தியரால் கொடுக்க முடியாது. ආලේපය වෙන කාටවත් දෙන්න බෑ. அபிஷேகத்தை வேறு ඒවා யாராலும் ස්වර්ගයෙන් එන கொடுக்க දේවල්. முடியாது. හalleluya. அது பரலோகத்திலிருந்து ඒවා வருகிற ස්වර්ගයෙන් එන காரியம். දේවල්. அது பரலோகத்திலிருந்து வருகிற ආලේපය காரியம். ලැබූ කෙනාව அபிஷேகம் பெற்றவரை ආලේපය ලැබූ කෙනාව அபிஷேகம் பெற்றவரை දෙවියන් වහන්සේ උසස් කරනවා. தேவன் உயர்த்துவார். ਉਹ කට ඇරියෙන. அவர் வாயை திறக்கவில்லை. කට ඇරියෙන. அவர் வாயை திறக்கவில்லை. ඇවිල්ලා ආලේපය ලැබුවා. அவர் வந்து அபிஷேகத்தை பெற்றுக் ආලේපය கொண்டார். ලැබුවා කියලා උඩඟු උනේ නෑ. அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார் என்று மேய்மையாய் இருக்கவில்லை. අන්‍ය භාෂාව කතා කරනවා කියලා උඩඟු උනේ නෑ. அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் என்று மேய்மையாய் බයිබලේ ගන්නවා කියලා උඩඟු උනේ නෑ. வேதத்தை அறிந்திருக்கிறேன் என்று மேய்மையாய் රාත්‍රී භෝජනේ ගන්නවා කියලා උඩඟු උනේ නෑ. ஞாபகத்தினத்தை பங்கு கொள்கிறேன் என்று மேய்மையாய் බෞද්ධ ලැබුවා කියලා උඩඟු උනේ නෑ. ஞான ஸ்நானம் பெற்றேன் என்று மேய்மையாய் සේවය කරනවා இருக்கவில்லை. කියලා උඩඟු උනේ නෑ. ஊழியம் செய்கிறேன் என்று மேய்மையாய் ඒ இருக்கவில்லை. කිසි දෙයක් නෑ. அது ஒன்றும் இல்லை. ආපහු ගියා බැටළුව බලාගෙන. மீண்டுமாக அந்த மந்தைகளை மேய்க்க சென்றார். ආපහු ගියා. மீண்டும் சென்றார். ආපහු යනකොට மீண்டும் செல்லும் போது තාත්තා තුන්වෙනි සැරේත් ඇරියා. தகப்பன் மூன்றாவது முறையும் அனுப்பினார். ගිහිලා සහෝදරයන්ට කෑම ටිකක් දෙන්න. போய் சகோதரருக்கு உணவு கொடுத்து விட்டு வரும்படியாய் கூறினார். සහෝදරයට කෑම ටිකක් දෙන්න. சகோதரருக்கு உணவு கொடுத்து வாருங்கள். ඔය ඒක අකීකරු වෙන්නේ නැතුව ගියා. அவர் அங்கே கீழ்ப்படிதலாக சென்றார். ඒ යනකොට යම් දෙයක් සිද්ධ වුණා. அங்கே போகும்போது ஒரு காரியம் நடந்தது. ඒ යනකොට යම් දෙයක් සිද්ධ වුණා. அங்கே போகும்போது ஒரு காரியம் நடந்தது. කණ්ඩේපා நினைக்க வேண்டாம் අපට හතුරෙක් නැහැ කියලා. எங்களுக்கு ஒரு சத்துரு இல்லை என்று. හතුරෙක්ව ජය ගන්නවා නම් ආයුධ වලින් නෙමෙයි. சத்துருவை ஜெயம் கொள்வது ஆயுதங்களினால் அல்ல. හතුරෙක්ව ජය ගන්නවා නම් සාමාන්‍ය ආයුධ වලින් ජය ගන්න බෑ. சத்துருவை ஜெயம் கொள்வதற்கு சாதாரண ஆயுதங்களாலே முடியாது. බයිබලේ තියෙනවා කඩුවෙන් ගන්නා කඩුවෙන් නැසති. வேதம் சொல்லுகிறது வாளை எடுக்கிறவன் வாளினாலே மரித்து போவான். ඒ නිසා මානසික ආයුධ පාවිච්චි කරලා ප්‍රශ්න විසඳන්න බෑ. மாம்ச பிரகாரமான ஆயுதங்களை பயன்படுத்தி பிரச்சனை தீர்க்க முடியாது. මානසික ආයුධ තමයි පාවිච්චි කරන්නේ. அநேக நேரங்களில் மாம்ச ஆயுதங்களை பயன்படுத்துகிறோம். කවදාවත් අපේ අවශ්‍යතාවයෙන් සපයා ගන්න බෑ. அதில் ஒரு நாளும் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. என்ன நடந்தது? වායසර කයියලා බලන්න ගියා. அவர் மீண்டும் சகோதரனை பார்க்க சென்றார். කොච්චර සහෝදර එකසුව ඉන්නවද? எவ்வளவு சகோதரர்கள் ஒன்றித்திருக்கிறார்கள். මල්ලි ගියා. அவர் போனார். මල්ලි ගියා. தம்பி சென்றார். අපි නම් කියන්නේ මොනවද? நாங்கள் என்ன சொல்லுவோம்? අම්මා වුණත් මාළඟට එන්න ඕන. அம்மாவா இருந்தாலும் என்னிடத்தில் வர තාත්තා வேண்டும். වුණත් මාංගාවට එන්න ඕන. தகப்பனா இருந்தால் என்னிடத்தில் வர வேண்டும். පාස්ටර් වුණත් අපි ගාවට එන්න ඕන. பாஸ்டரா இருந்தாலும் என்னிடத்தில் வர සිස්ටර් වුණත් வேண்டும். අපි ගාවට එන්න ඕන. சிஸ்டரா இருந்தாலும் என்னிடத்தில் வர අයියා வேண்டும். වුණත් අපි ගාවට එන්න ඕන. அண்ணனா இருந்தாலும் අක්කා என்னிடத்தில் வர වුණත් අපි வேண்டும். ගාවට එන්න ඕන. அக்காவா இருந்தாலும் என்னிடத்தில் வர வேண்டும். අපි අපේ රාජකාරි මොකක්ද දන්නවද? எங்களுடைய காரியம் අපි என்ன? බාලයා නම් நாங்கள் இளையவர்கள் අපි என்றால் බාලයා නම් நாங்கள் இளையவர்கள் අපි என்றால் ඉස්සර වෙන්න ඕන. நாங்கள் ආමේන්. முந்திக் கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේගේ උසස්කම් ලබන්න නම් தேவனிடத்தில் உயர்த்தப்பட வேண்டும் ඔබ என்றால் බාලයෙක් නම් நீங்கள் இளையவர் என்றால் ඔබ ඉස්සර වෙන්න. நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். පරක් වෙන්න එපා. தாமதிக்க வேண்டாம். ඔබ හරි වෙලාවට වෙනස් ඔසවයි. தேவன் சரியான நேரத்தில் உங்களை உயர்த்துவார். ඔව් ගියා. அவர் சென்றார். අයියලාට කෑම අරගෙන. அங்கே சகோதரர்களுக்கு உணவு எடுத்துக்கொண்டு අයියලා කෑම අරන් ගියාම අයියලාගේ හොඳ සුබ පැතුමක් හම්බුනේ නැහැ. அங்கே உணவை கொண்டு செல்லும் சகோதரர்கள் அவரை பாராட்டவில்லை. කවදාකවත් වැඩිහිටියන්ගේ නැත්නම් වැඩි බාලගෙන් හොඳ සුබ පැතුම් හම්බෙන්නේ නැහැ. ஒரு நாளும் பெரியவரிடத்தில் இருந்து வாழ்த்துதல்கள் கிடைப்பதில்லை. වැඩි මාළන්ගෙන් අයියාගේ අක්කාගෙන් හොඳ සුබ පැතුම් හම්බෙන්නේ නැහැ. அங்கே மூத்த சகோதரிகளிடத்திலிருந்து வாழ்த்துக்கள் கிடைப்பதில்லை. මේ අයියලා බැන්නා. அண்ணன்மார் ஏசினார்கள். හැබැයි දන්නේ නැහැ දාවිත් කාටද කීකරුනේ. ஆனால் அவர்கள் அறிந்திருக்கவில்லை தாவீது யாருக்கு கீழ்ப்படிந்தார். அவர் மிகவும் பிடிவாதமானவர். අයියා කියලා බයි තුවක්කාරයි. சகோதரர்கள் கூறினார்கள் நீ பிடிவாதமானவர். කවුරු දන්නේ නැහැ
පියා කියන දෙයට කීකරු වෙලා තමයි එතෙන්ට ගියේ කියලා. அவர் யாரும் அறிந்திருக்கவில்லை, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் அவர் அந்த இடத்துக்கு சென்றார் என்று. ඔබ කීකරු වෙලා ඕනම තැනකට යන්න. நீங்கள் கீழ்ப்படிந்து எந்த இடத்திற்கும் செல்லுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබ පාවිච්චි කරනවා. தேவன் உங்களை பயன்படுத்துவார். දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරනවා. தேவன் உங்களை දෙවියන් ஆசீர்வதிப்பார். වහන්සේ උසස් කරනවා. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். දෙවියන් වහන්සේ බලවත් දේ කරනවා. தேவன் வல்லமையான ඔබට காரியங்களை විරුද්ධ செய்வார். කිසි මිනිසෙක් නැගිටින්නේ නැහැ. உங்களுக்கு விரோதமா எந்த ஒரு மனிதனும் எழும்ப மாட்டான். දාවිද්‍යා தாவீது சென்றார். සහෝදරයාට දැන්නකොට උඩ කැක්කමක් ආවා. தன்னுடைய சகோதரரை ஏசும் போது அவருக்கு அங்கே வலி ஏற்பட்டது. මෙන්න හොඳ සම්බන්ධය. இதோ நல்ல தொடர்பு. අද සභාවේ අයට බැලිනකොට තව කෙනෙකුට කැක්කමක් එන්න ඕනේ. இன்று சபையாரை ஏசும் போது ஒருவருக்கு அந்த வலி இருக்க வேண்டும். පවුලේ කෙනෙකුට දොස් කියනකොට අපිට කැක්කමක් එන්න ඕනේ. குடும்பத்தாரை குறை கூறும் போது நமக்கு அந்த வலி இருக்க வேண்டும். අපි එකතු කරලා විසඳන්න ඕනේ ප්‍රශ්නේ. நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க මට வேண்டும். නෙවෙයි කියලා හිතන්න හොඳ නැහැ. அது எங்களுக்கு அல்ல என்று நினைக்க கூடாது. මගේ පුතායි පුංචාපගේ පුතායි මාමගේ පුතායි සිත්තප්පගේ පුතා කියලා එහෙම බෙදීමක් නැහැ. அங்கே பெரியம்மாவுடைய மகன், சிறியம்மாவுடைய மகன், மாமனுடைய மகன் என்று வேறுபாடு இல்லை. පවුලේ එකතු කරලා குடும்பம் ஒன்று சேர்ந்து එතන ඉන්න යක්ෂාව ජය ගන්න ඕනේ. அந்த இடத்துல இருக்கிற பிசாசை ஜெயம் கொள்ள வேண்டும். අපි වර්ෂ ගානක් වෛරය තියාගෙන කොමියන් ගන්නවා. நாங்கள் வருட கணக்காக அங்கே வைராக்கியத்தோடு கம்யூனியன் අපි இருக்கிறோம். වර්ෂ ගානක් වෛරය උඩංගුව තියාගෙන අපි රාත්‍රී භෝජනය ගන්නවා. நாங்கள் வருட கணக்காக மேட்டிமையும் வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு அங்கே பங்கு கொள்ளுகிறோம். වෙනමගෙනුවේ விளங்குகிறதா? අපිට වටා ගන්න. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். දාවිත් කිසිම වෛරයක් තිබුණේ නැහැ. தாவீதுக்கு அப்படிப்பட்ட எந்த வைராக்கியம் ஐயா, இருக்கவில்லை. தானே. சகோதரர்கள் அறிந்திருக்கவில்லை. වෛරය කරේ නැහැ. இவன் வைராக்கியமா இருக்கவில்லை. ඉන්නකොට அப்படி இருக்கும் போது තමන්ගේ සහෝදරයාට විරුද්ධව ගොලියෙක් කියන මනුෂ්‍යයා නැගිට්ටා. அங்கே தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக கோலியாத் என்கிறதான மனிதன் எழும்பினான். ඔබ ජය ගන්නතුරු දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියලා දැනගන්න මිනිස්සු. அவர்கள் ஜெயம் கொள்ளும் வரைக்கும் தேவன் இருக்கிறார் என்று மனிதர்கள் කවදාද அறிந்திருக்கவில்லை. ඔබ ජය ගන්නේ? நீங்கள் என்று ஜெயம் ජය கொள்வீர்கள்? කියන්නේ ගාලා බැනලා නෙවෙයි. ஜெயம் என்பது அங்கே அடித்து ஏசிக் கொள்வதல்ல. මේ ඇදහිල්ලෙන් உங்களுடைய விசுவாசத்தில் දාවිත් තිබුණ ඇදහිල්ල මොකද්ද? தாவீதுக்கு இருந்த விசுவாசம் මම පොඩි என்ன? කාලේ බැටළුව බලා ගන්නකොට சிறு வயதிலே அங்கே மந்தைகளை மேய்க்கும் போது මගේ බැටළුවන්ව අල්ලගන්න වලාකුයි කොටියෙකුයි ආවා. அங்கே தன்னுடைய மந்தையை பிடித்துக் கொள்வதற்கு கரடியும் சிங்கமும் வந்தது. ඌ දෙකට එරලා දැම්මා. அவற்றை இரண்டாக ඒ பிரித்திருக்கிறார். ආගේ ගොලියෙක්වත් මම මරනවාද? அப்படியாக நான் கோலியாத்தையும் இன்று மறிக்கச் செய்வேன். ඔබට අද ප්‍රශ්නේ තියෙන ප්‍රශ්න දාන මනුස්සයා කවුද? இன்று உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுகிற අද மனிதன் யார்? ඔබට රෝගේ දාන්නේ කවුද? இன்று உங்களுக்கு நோயை கொண்டு வருவது யார்? අද ඔබව මේ තත්ත්වයේ තබා තිබෙන්නේ කවුද? இன்று உங்களை இந்த நிலையில் வைத்திருப்பது யார்? මානසික අය නොවේ. மாம்ச பிரதானமானவர்கள் அல்ல. යක්ෂයෙක් අපට විරුද්ධව නැගී සිටිනවා. பிசாசு எங்களுக்கு விரோதமாக ඒ எழுந்திருக்கிறார். නිසා මොනවද දාවිත් කිව්වේ? ஆகவே தாவீது என்ன சொல்லுகிறார்? ඔව් ගෝලියෙක් කියන හැමදාම උදේට ඇවිල්ලා අයියලා ඔක්කොමලා බයයි. அங்கே கோலியாத் அங்கே வரும்போது சகோதரர்கள் எந்த நாளும் பயப்படுவார்கள். அவர்கள் ஒளிந்து මේක கொள்வார்கள். දැක්කා. அதை கண்டான் මේක அவன். දැක්කා. அதை அவன் கண்டான். මොනවද කියන්නේ? අපි නම් බය වෙන්න එළවනවා බය වෙන මිනිහව. நாங்கள் பயப்படுகிறவனை விரட்டி விடுகிறோம். මේ දාවිත් මොනවද කරේ? தாவீது என்ன சொல்கிறார்? මේ බැලුවා. அவள் போய் பார்த்தாள். නින්දාවක් දෙවියන් වහන්සේට. அங்கே தேவனுக்கு ஒரு நிந்தையாய் இருந்தது. ඔබේ ජීවිත තුලින් කවදාහරි දෙවියන් වහන්සේට නින්දාවක් පැමිණලා තියෙනවා. உங்களுடைய வாழ்க்கையில என்றாவது தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையினூடாக நிந்தனை ஏற்பட்டிருக்கிறதா? කවදාහරි නින්දාවක් පැමිණලා තියෙනවා. தேவனுக்கு என்றாவது நிந்தனை வந்திருக்கிறதா? ටිකක් කල්පනා කරලා බලන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். என் நிமித்தமாக, මගේ කතාවල් නිසා என்னுடைய பேச்சு நிமித்தமாக කවදාහරි என்றாவது දෙවියන් වහන්සේට නින්දාවක් පැමිණලා තියෙනවා. தேவனுக்கு நிந்தை ஏற்பட்டிருக்கிறதா? දෙවියන් වහන්සේට නින්දාව ඇති කරන්නේ දෙවියන් වහන්සේ නොදන්නව අය. தேவனுக்கு நிந்தையை ஏற்படுத்துவது தேவனை அறியாதவர்கள். දෙවියන් වහන්සේ නොදන්නව තමයි දෙවියෝ නින්දාවට පත් කරන්නේ. தேவனை அறியாதவர்கள் தான் நிந்தைக்கு உட்படுவார்கள். ගෝලියත් නින්දාවට පත් කරා. கோலியாத் அங்கே හැබැයි நிந்திக்கப்பட்டார். දාවිත්ව තෝරගත්තේ ஆனால் தாவீதை தெரிந்து கொண்டது දෙවි කෙනෙක් ඉන්න බව. தேவன் இருப்பார் என்பதற்காக. එක එක්කෙනා තුලින් நீங்கள் ஒவ்வொரு கூடாகவும் දෙවි කෙනෙක් ඉන්න බවට මිනිස්සු දන්නවද? தேவன் இருக்கிறார் என்பதை மனிதர்கள் அறிகிறார்களா? දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියන එක මිනිස්සු දන්නවද? தேவன் இருக்கிறார் என்பதை மனிதர் அறிகிறார்களா? ඔබත් එක්ක හෝ ඔබ කරන දේ තුලින් දෙවි කෙනෙක් ඉන්න බවට ඔබේ අසල්වාසියෝ, ඔබේ නෑදෑයෝ, ඔබේ මිත්‍රයෝ,
ඔබේ පාසලේ අය දන්නවාද? நீங்கள் செய்கிற காண்பிக்கிற காரியங்களினூடாக உங்கள் அயலவர்கள் உறவினர்கள் பாடசாலையிலே ஒரு தேவன் இருக்கிறான் என்பதை அறிகிறார்களா? දාවිත් ආයුධයක් තිබුණේ නෑ. பாருங்கள், தாவீதுக்கு ஆயுதம் இருக்கவில்லை, මොකුත් තිබුණේ නෑ. அவனிடத்துல எதுவுமே இருக்கவில்லை. ආම්බෙන් දෙවියන් වහන්සේ නින්දාවට පත් කරන එක දැක්කා. அவர் தற்செயலாக தேவனை நிந்திக்கப்படுவதை அவன் கண்டான். ජීවිත දෙවියන් වහන්සේ නින්දාවට පත් වෙනවා කියලා දැනට අපිට විරුද්ධ මිනිස්සු නැගිටිනවා. எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு விரோதமாய் நிந்தா இருக்கிறது என்றால் மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். තුලින් දෙවියන් වහන්සේගේ නාමයේ නින්දාවට පත් වෙනවා කියලා දැනගත්තෝ எங்களுக்கு கூடாக தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படுகிறது என்று அறிந்து கொண்டால் අපට විරුද්ධව මිනිස්සු නැගිටිනවා. எங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்புவார்கள். ස්ථානේ இந்த இடத்திலே ගෝලියත් නින්දාවට පත් කරා. கோலியாத் நிந்திக்கப்பட்டார். දාවිත් මොනවද කරේ? தாவீது என்ன செய்தார்? ඒකේ 46 වෙනි පදේ කියන්නේ. அதிலே 46ஆம் வசனம் சொல்லுகிறது, දාවිදේ ක්‍රියාව තුලින් தாவீதினுடைய கிரியைகளினூடாக කෙනෙක් ඉන්න බව ඔක්කොමලා දැනගත්තා. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். දාවිත් එක්ක දෙවියන් වහන්සේ ඉන්න බව ඔක්කොම දැනගත්තා. தாவீதோடு தேவன் இருப்பதை எல்லோரும் அறிந்து கொண்டார்கள். ඉස්සලා සහෝදරයෝ, முதலாவது சகோதரர்கள், දෙක පිලිස්තිවරු, இரண்டாவது பிலிஸ்தியர்கள், තුන සාවුල්, மூன்றாவது சவுல், හතර ඒ පළාත හිටපු අය. நான்காவது அந்த பிரதேசத்தில் இருந்தவர்கள். මුළු ලෝකෙම මුළු පොළවේ සියලු දෙනා දැනගත්තා කියලා වචනේදී. அங்கே பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. මෙච්චර කාලෙට එක දරුවෙක් ඔබගේ ජීවිත තුලින් දෙවියන් වහන්සේ දැනගෙන තියනවාද? இவ்வளவு காலத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையினூடாக யாராவது தேவனை அறிந்திருக்கிறார்களா? මෙච්චර කාලයකට இவ்வளவு காலமாக, මෙච්චර කාලේ ඔබ ක්‍රිස්තියානි ජීවිතේට இவ்வளவு காலமாக வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ළමයෙක්, ஒரு பிள்ளை, එක කොල්ලෙක්, ஒரு மகன், එක අසල්වාසියෙක්, ஒரு அயலவர், එක මහත්යෙක්, ஒரு மனிதன், එක සහෝදරියෙක්, ஒரு சகோதரி, එක්කෙනෙක් ஒருவர் ඔබ තුලින් ඔබේ ක්‍රියාව තුලින් දෙවි කෙනෙක් ඉන්න බවට තේරුම් අරන් තියෙනවද? உங்களுக்கு கூடாக உங்களுடைய கிரியைகளினூடாக தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறார்களா? තේරුම් ගන්න තිබෙනවද? விளங்கிக் கொண்டிருக்கிறார்களா? ඇයි ඔබ උන්වහන්සේ නින්දාවට පත් කරන්නේ? ஏன் நீங்கள் அவரை நிந்திக்கிறீர்கள்? ඒ සමග කමිනියනු ගන්නවා අපි. அதோடு கூட நாங்க கம்யூனியனும் இருக்கிறோம். බලන්න කොච්චරක් අපි දෙවියන් වහන්සේ නින්දාවට පත් කරනවා. நாங்கள் எவ்வளவு தேவனை நிந்திக்கிறோம். හරියට අපි අසන්නේ නැහැ. சரியாக செவிமடுப்பதில்லை. අපේ කතාවෙන් අපේ ක්‍රියාවෙන් හැම එකකින්ම ලෝකයා තමයි දෙවියන් වහන්සේ නින්දාවට පත් කරන්න ඕනේ. எங்களுடைய செயல்கள் கிரியைகளினூடாக உலகத்தார் தான் நிந்திக்கப்பட வேண்டும். හැබැයි කිතුණුවන් තුලින් දෙවියන් වහන්සේ නින්දාවට පත් වෙනවා. ஆனாலும் கிறிஸ்தவரினூடாக தேவன் நிந்திக்கப்படுகிறார். බලන්න நீங்கள் சிந்தித்து பாருங்கள். මේ දාවිත් කියන පුද්ගලයා இந்த தாவீது என்கிற மனிதன் දුප්පත් කොල්ලෙක්, ஒரு ஏழை மகன், දුප්පත් කොල්ලෙක්. ஒரு ஏழை மகன். ඔහු තුලින් அவனுக்கூடாக දෙවි කෙනෙක් ඉන්න බව එදා ඊශ්වර ඔක්කොම දැනගත්තා. ஒரு தேவன் இருக்கிறது என்று இஸ்ரேல் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். ඔහුට ආයුධයක් නැහැ, அவனிடத்தில் ஆயுதம் இல்லை, ඔහුට හෙල්මට් එකක් නැහැ, அவருடைய தலைக்கவசம் இல்லை, ඔහුට සපත්තුවක් නැහැ, அவனுக்கு பாதணிகள் இல்லை, ඔහුට කඩුවක් නැහැ, ஒரு பட்டயம் இல்லை, ඔහුට බෝම ගන්න මොකුත් නැහැ, அவனிடத்தில் ஆயுதங்கள் ஒன்றும் ඔහුට இல்லை, සල්ලි නැහැ, பணம் இல்லை, ඔහුට මුදල් නැහැ, பணம் இல்லை, ඔහුට හොඳ ගෙවල් නැහැ, நல்ல வீடு இல்லை. ඔහු දවල් කාලේ කැලේ ඉන්නේ. அவர் பகல் வேளையிலே காட்டில் இருக்கிறார். කනවාද බොනවාද දන්නෙත් නැහැ. அவன் சாப்பிடானா குடிக்கிறானா தெரியவில்லை. ஆனாலும் ඒ පුජ්‍යලයා තුලින් அந்த மனிதனோடாக දෙවියන් වහන්සේ ඉන්න බවට தேவன் இருக்கிறார் என்பதை මිනිස්සු දැනගත්තා. மனிதர்கள் அறிந்து கொண்டார்கள். ඔබ අසන්න நீங்கள் கேளுங்கள், ස්වාමිනී මෙච්චර කාලයකට கர்த்தாவை இவ்வளவு காலமாக තුලින් කවුද දැනගෙන තිබෙන්නේ? என்னூடாக யார் அறிந்து கொண்டிருக்கிறது? තුලින් කවුද දැනගෙන என்னூடாக யார் அறிந்திருப்பது? මම නින්දාවට පත් කරනවාද? நான் நிந்திக்கிறேனா? මම දෙවියන් වහන්සේව ගෞරවයට පත් කරනවා. நான் தேவனை கனப்படுத்துகிறேனா? ඔබම ඔබ හිතන්න. நீங்களே சிந்தித்து ඔබම பாருங்கள். ඔබ හිතන්න. நீங்களே சிந்தித்து பாருங்கள். කියන්නේ ද්විතීය කතාව 11:13. நாங்கள் உபாகமம் 11ஆம் அதிகாரம் ද්විතීය 13ஆம் කතාව வசனம். 11:13. உபாகமம் 11:13ஆம் வசனம். ඉතින් උඹලාගේ ස්වාමීන් වහන්සේට උඹලා වෙනකොට උඹලාගේ මුළු සිතේ මුළු ආත්මය උන්වහන්සේට සේවය කරන මා අද උඹලාට අමතන වාගේ අමත උඹලා ඇත්තටම කීකරුවෝ
ඔබේ යාඥාව මුචිත බලද දෙවිය ඇස්තරලා පිස මම නිසිකාලෙක උඹලාගේ දේශේ වර්ෂාවෙන ප්‍රථම වර්ෂාව අන්තිම වර්ෂාව நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். எரேமியா 10:10 எரேமியா 10:10 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். ස්වාමීන් වහන්සේ සැබෑ දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ ජීවමාන දෙවියන් වහන්සේ සදාකාල රජ කෙනෙක් උන්වහන්සේගේ උදහසට පොළොවේ උරුලයි ජාතිය උන්වහන්සේගේ උදහස තරන්න බැරිව கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். දෙවියන් වහන්සේගේ බලය தேவனுடைய வல்லமையை குறித்து பாருங்கள். මේ දාවිත් එක දැනගත්තා. இந்த தாவீது அதை அறிந்து கொண்டார். ඒ නිසා දාවිත් දෙවියන් වහන්සේ සෙව්වා. ஆகவே தாவீதை தேவன் உயர்த்தினார். ඔව් ඉස්සරලා गायक इधरे से हुआ அவர் முதலாவது ஒரு பாடகராக உயர்த்தினார். தேசிக்கு इधरे से हुआ அடுத்ததாக ஒரு தேச பிரசங்கியாக உயர்த்தினார். राजक से हुआ அதற்கு ஒரு ராஜாவாக உயர்த்தினார். अनागतोत्रे से हुआ அதன் பின்பு ஒரு தீர்க்கதரிசியாக உயர்த்தினார். அதன் பின்பு பவுலத்துலின் அவருடைய அவருடைய பரம்பரையினூடாக எண்ணற்ற மார்க்கம் இயேசு கிறிஸ்து வருவதற்கான வழியை திறந்தார். ඔගේ පරම්පරාව அவருடைய பரம்பரையிலிருந்து යේසුස් වහන්සේට ඔබගේ පවුලේ ඇති ඵල මොකක්ද? உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பலன் என்ன? ඔබ නිසා යම් කෙනෙක් කවුරු හරි කෙනෙක් உங்கள் நிமித்தமாக யாராவது ஒருவர் උගක් අය පසුබට වෙලා ගියාද? එහෙම නැත්නම් කවුරු හරි කෙනෙක් දෙවියන් වහන්සේව தேவி කෙනෙක් ඉන්න බව තේරුම් ගත්තා. அநேகர் பின்வாங்கி போனார்களா அல்லது ஒருவரேனும் தேவன் இருக்கிறதை குறித்து அறிந்து கொண்டார்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். யாத்ஞா கரம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அஸ்வாம் கண்களை மூடுவோம். அஸ்வாம் கண்களை மூடுவோம். සියල්ල තිබෙනා වෙන්න පුළුවන්. எல்லாம் இருக்கலாம். අපිට සියල්ල තිබෙනා වෙන්න පුළුවන්. உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் ඔබ සමාජයේ දෙවියෝ මට ආශිර්වාද කළා තියෙනවා. நீங்கள் சொல்லலாம், சில நேரம் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல இந்த இடத்துல வைத்திருப்பது தேவன், என்னுடைய கணவனை தேவன் அந்த இடத்துல வைத்திருக்கிறார், என்னுடைய மனைவியை தேவன் உயர்த்திருக்கிறார், என் குடும்பத்தில் எந்த தேவன் தான் எல்லாம் கொடுத்தார் என்று அப்படிப்பட்ட அறிந்து கொண்ட நீங்கள் දෙවියන් වහන්සේ අන් අය දෙවියන් වහන්සේ ඔබ තුලින් දැනගන්නවා. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நிந்திக்கப்படுகிறாரா அல்லது உங்கள் வாழ்க்கை கூட மற்றவர்கள் அறிந்து கொள்கிறார்களா? මදක් සිතන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். යේසුස් වහන්සේ කිව්වා, இயேசு சொல்கிறார், මම ආලෝකයේ සිටින්නාසේ நான் வெளிச்சத்திலே இருப்பது போல் නුඹත් ආලෝකයේ සිටින්. நீங்களும் வெளிச்சத்திலே இருங்கள். නුඹත් ආලෝකයේ සිටින්. நீங்களும் வெளிச்சத்திலே இருங்கள். ඔබේ ආලෝකය எங்கே உங்களுடைய வெளிச்சம்? ඔබේ යේසුස් වහන්සේ. எங்கே உங்களுடைய இயேசு? මදක්. சற்று சிந்தித்து பாருங்கள். ඒ වෛශාකම් කලාව කාන්තාව තුළ මුළු ගමම යේසුස් වහන්සේ දැනගත්තා. அந்த விபச்சாரம் செய்த அந்த பெண்ணினூடாக முழு கிராமமுமே இயேசுவை அறிந்து கொண்டது. බූරුවෙක් තුලින් මුළු ඊශ්‍රායල් දේශෙ ගලිලේම දැනගත්තා යේසුස් වහන්සේ බූරුව අපිට එනවා කියලා. அந்த கழுதையினூடாக இயேசு கிறிஸ்து கழுதையினூடாக வருகிறார் என்பதை முழு கலிலேயர்களும் அறிந்து கொண்டார்கள். அந்த மனுஷெක් තුලින් මුළු රටම දැනගත්තා යේසුස් වහන්සේව.
ஒரு குருடனோடாக முழு தேசமுமே இயேசுவை அறிந்து கொண்டார்கள். ආණ්ඩ දෙවියන් වහන්සේ මොකටද මාව මැව්වේ? நீங்கள் கேளுங்கள், தேவன் எதற்காக என்னை படைத்தார்? අපි කාලා බීලා මේ ලෝකේ විදිහට ජීවත් වෙන්නද? நாங்கள் சாப்பிட்டு குடித்து இந்த உலக பிரகாரமாக வாழ்வதற்கா? නාමික ක්‍රිස්තියානියට මාසයකට අවතාවක් ඇවිල්ලා රාත්‍රී භෝජනේ පංගුකාර ලබන්නද? ஒரு சாதாரண கிறிஸ்தவரை போல மாதம் ஒரு முறை வந்து ராபோஜனத்திலே பங்கு கொள்வதற்கா? ඒකට විතරද සීමා වෙලා තිබෙන්නේ? அதற்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறதா? මේක යක්ෂයාගේ රැවටීමක් නොවේද? இது பிசாசினுடைய ஒரு ஏமாற்றம் அல்லவா? මේක මායාවක් ප්‍රෝඩාවක් නොවේද? இது ஒரு மாயையாக அல்லவா? අපි නිකන් මායාවට අසු වෙලා ඉන්නේ. நாங்கள் மாயைகளுக்கு මම රාත්‍රී அகப்பட்டிருக்கிறோம். භෝජන ගත්තාම සුද්ධයි පවිත්‍රයි කියලා. நான் ராபோஜனத்தை பெற்றுக்கொண்டதும் අපි ඉරිදා பரிசுத்தமாக்கப்படுகிறேன். ආවම පවිත්‍රයි කියලා. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்ததும் பரிசுத்தப்படுகிறோம் என்று යේසුස් වහන්සේ ඔබ තුලින් දැනගැනීමට අවශ්‍යයි. இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு கூடாக அறிந்து අපි கொள்வது නැගිට தேவை. සිටිමු සුදාත්මයන් වහන්සේට කියමු. நாங்கள் எழுந்திருப்போம், பரிசுத்த ஆவியானவரை ස්වාමීන් சொல்லுவோம். වහන්සේ கர்த்தாவே, අද වෙනකම් මට බැරි වුණා ස්වාමිනී. இன்று வரைக்கும் என்னால் முடியாமல் අද போனது. වෙනකම් මට බැරි වුණා ස්වාමිනී. இன்று வரைக்கும் என்னால் முடியாமல்